ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமென்ட் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வகையில் நாடு முழுதும் லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மகளிர் இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாக கூறும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. தற்போதுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் 50% கூடுதல் இடங்கள் சேர்க்கப்படும். அதன்படி பார்த்தால் 39 எம்பிக்களை உடைய தமிழகத்திற்கு கூடுதலாக 20 இடங்கள் கிடைக்கும். அப்படி பார்த்தால் தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை 59ஆக உயரும். கேரளாவில் தற்போது 20 எம்பிக்கள் உள்ள நிலையில் அங்கு எம்பிக்கள் எண்ணிக்கை 30ஆக உயரும். இதுபோலத்தான் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் செயல்படுத்தப்படும். தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. லோக்சபாவில் இந்த மசோதா மீதான விவாதம் நடக்கும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் இந்த மசோதா மீது உரையாற்றினார். அவரது உரையின் துவக்கம் முதலே தன் சிறு வயதில் நடந்த சம்பவங்கள், தன் பாட்டி அளித்த அறிவுரைகள் போன்றவை குறித்து பேசினார். சபாநாயகர் ஓம் பிர்லா குறுக்கிட்டு மசோதா மீது மட்டும் உரையாற்றும்படி கோரினார். தொடர்ந்து பேசிய ராகுல் தன் பேச்சுக்கும் மசோதாவுக்கும் சம்பந்தம் இருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் மேஜிக் ஷோ, மாயாஜால வித்தை பற்றிய கதைகளை பேசினார். பிரதமர் மோடியின் பெயரை குறிப்பிடாமல் அவரை மாயாஜால வித்தைக்காரர் என்ற வகையில் தொடர்பு படுத்தி பேசினார். இதற்கு பாரதிய ஜனதா எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சபையில் அமளி ஏற்பட்டது. மசோதாவுக்கு சம்பந்தம் இல்லாதவற்றை பேச வேண்டாம் என ஓம் பிர்லா பலமுறை எச்சரித்தார். எனினும் மத்திய பாரதிய ஜனதா அரசை தொடர்ந்து விமர்சித்த ராகுல் ஒரு கட்டத்தில் பாலக்கோட் சம்பவம், பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நம் முப்படைகள் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்டவற்றை பிரதமரின் மேஜிக் வேலை என்று பேசினார். ராகுலின் பேச்சால் கொதிப்படைந்த மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ராகுல் தொடர்ந்து தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை பிரயோகிப்பதாக கூறினார். மேஜிக், மெஜிஷியன் போன்ற வார்த்தைகளை அமைச்சருக்கு எதிராக கூட பயன்படுத்தக்கூடாது. ஆனால் 140 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை நோக்கி அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இது கடும் கண்டனத்திற்குரியது என்றார். ராகுல் தன் பேச்சின் மூலம் நம் இராணுவ வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் கொச்சைப்படுத்திவிட்டார் என்றார். ராகுல் மீண்டும் மீண்டும் அதேபோல் பேசியதால் இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறுக்கிட்டார். சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும். அவர் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒட்டுமொத்த தேசமும் சேர்ந்து பிரதமரை தேர்வு செய்துள்ளது. ராகுலின் இந்த பேச்சு நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அவர் பேசிய தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை சபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ராகுல் இந்த நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். இதையடுத்து ராகுலின் பேச்சுக்களில் இடம்பெற்ற தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை நீக்குவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டார். லோக்சபாவில் தன் உரையை முடித்த ராகுல் உடனே அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். சபையை விட்டு ராகுல் வெளியேறியதற்கு பாரதிய ஜனதா எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்தனர். வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு மத்திய அரசு மீது அபாண்டமான குற்றங்களை அடுக்கிவிட்டு அதற்கான பதிலை கூட கேட்காமல் ஓடுகிறார் ராகுல் என பாரதிய ஜனதா எம்பி அனுராக் சிங் தாக்கூர் கூறினார். லோக்சபாவில் இன்றைய விவாதத்தில் ராகுலின் பேச்சும் அதற்கு அமைச்சர்கள், பாரதிய ஜனதா எம்பிக்களின் எதிர்ப்பும் காரசாரமாக இருந்தது. சபையில் கடும் அமளி நிலவியது.